அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். பாலாஜி, மலர்விழி இருவருக்கும் திருமணமாகி 6 ஆண்டுகள் கடந்திருந்தன. அவர்களுக்கு மகிழன் என்ற ஒரு மகன் இருந்தான். பாலாஜியின் அம்மா வசந்தா இறந்த பிறகு அவனுடைய அப்பா ராமநாதன் அவர்களுடனேயே தங்கியிருந்தார். கீழ்த்தளம், மேல்தளம், அதற்கு மேல் மொட்டை மாடியில் ஒரு அறை என்று 3 தளங்களை கொண்டிருந்தது அந்த வீடு. ராமநாதனுக்காக மொட்டை மாடியில் இருந்த சிறிய அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் அவர் தினமும் அந்த அறையிலிருந்து கீழே வந்து வீட்டில் இருப்பவர்களோடு நேரம் செலவழித்து வந்தார். ஆனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க மாடிப்படிகளில் ஏறி இறங்குவது அவருக்கு சிரமமாக தொடங்கியது. ஒரு நாள் மாலை ராமநாதன் தன்னுடைய அறையின் வாசலில் நின்று கொண்டு கீழே செல்லும் படிக்கட்டுகளை பார்த்தார். அவருடைய முகத்தில் ஒரு சிறிய தயக்கம் தெரிந்தது. முன்பு மாதிரி இப்போ இந்த படிக்கட்டில் ஏறி இறங்க முடியலையே என்று நினைத்தார். சிறிது நேரம் அமைதியாக நின்றவர் மீண்டும் தன்னுடைய அறைக்குள் சென்று நாற்காலியில் அமர்ந்தார். அவருடைய மனதில் ஒரு எண்ணம் ஓடியது. இதை பாலாஜி கிட்ட சொல்லணும். இனிமேல் மாடிப்படியில் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று அவனிடம் கண்டிப்பாக சொல்லணும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் உடனே மகனிடம் சொல்ல அவருக்கு மனம் வரவில்லை. பாலாஜி வேலைக்கு போயிட்டு இப்போதான் வந்திருக்கிறான். அவங்கிட்ட இப்போ சொன்னால் எதையாவது யோசிச்சு அவனுக்கு வேற கவலை வந்துடும். சரியான நேரம் பார்த்து சொல்லிக்கலாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார். கீழே இருந்து மகிழன் சிரிக்கும் சத்தம் கேட்டது. பேரனின் சத்தத்தை கேட்டதும் ராமநாதனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. என் பேரன் இருக்கிற வீட்டில் நான் எப்பவும் சந்தோஷமாதான் இருப்பேன் என்று நினைத்து கொண்டார். ஆனால் இனிமேல் இந்த மாடி அறையில் தனியாக இருப்பது தனக்கு எவ்வளவு கடினமாக போகிறது என்பது மட்டுமே அவருடைய தற்போதைய கவலையாக இருந்தது. அதை மகனிடம் சொல்ல வேண்டிய அந்த நாளுக்காக ராமநாதன் அமைதியாக காத்திருந்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடுவதற்காக ராமநாதன் மொட்டை மாடியில் இருந்த தன்னுடைய அறையிலிருந்து மெதுவாக கீழே இறங்கி வந்தார். ஒவ்வொரு படியையும் கவனமாக பிடித்து கொண்டு இறங்கிய அவருடைய முகத்தில் சோர்வு தெரிந்தது. சாப்பிட்டு முடித்த பிறகு பாலாஜி தன்னுடைய அறையில் தனியாக இருப்பதை பார்த்தார். சிறிது தயக்கத்துடன் உள்ளே சென்றார் ராமநாதன். தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். பாலாஜி திரும்பி பார்த்தான். சொல்லுங்கப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டான் பாலாஜி. ராமநாதன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு தன்னுடைய மனதில் இருந்ததை மெதுவாக சொன்னார். இல்லை தம்பி, முன்ன மாதிரி என்னால் மாடிப்படிகளில் ஏறி இறங்க முடியல. என்னுடைய அறைக்கு போயிட்டு வரதே ரொம்ப சிரமமாக இருக்கு. நான் வேண்டுமானால் கீழேயே ஒரு ஓரமாக இருந்து கொள்ளட்டுமா? அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் மாடிப்படி ஏறி இறங்குவது அவருடைய உடலுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. அதை கேட்டதும் பாலாஜியின் மனம் சட்டென்று கனத்தது. இல்லப்பா, அவன் அடுத்த வார்த்தையை சொல்லும் முன்பே மலர்விழி, ஓ தாராளமா இங்கேயே வந்து இருந்துடுங்களே என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள் வந்தாள். அவளுடைய குரலில் இருந்த ஏளனத்தை ராமநாதன் உடனே உணர்ந்து கொண்டார். மலர்விழி தொடர்ந்து பேசினாள். நீங்கள் எப்போதாவது இந்த மாதிரி வந்து நிற்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களுக்குன்னு ஒரு இடத்தை நான் பார்த்து வச்சிருக்கேன் என்று கூறியவள் தன்னுடைய கையை நீட்டி வீட்டின் ஒரு திசையை சுட்டி காட்டினாள். அதோ பாருங்க, உங்களுக்காக நான் பார்த்து வச்சிருக்க இடம். அந்த திசையை பார்த்த ராமநாதன் அதிர்ந்து போனார். அவருடைய கண்கள் மெதுவாக கலங்கின. அவர் எதுவும் பேசவில்லை. அதே நேரத்தில் பாலாஜியும் மலர்விழி சுட்டிக்காட்டிய இடத்தை திரும்பி பார்த்தான். அவள் பேசிய விதம் அவனுக்குள் கோபத்தை ஏற்படுத்தியது. அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு தயங்கி தயங்கி ஒரு விஷயம் கேட்கிறாரே, அவர்கிட்ட இப்படியா பேசுவது என்று அவனுடைய மனம் கொதித்தது. ஆனால் மனைவியை எதிர்த்து அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் கோபத்தை அடக்கி கொண்டு அமைதியாக நின்றான். ராமநாதன் மெதுவாக திரும்பினார். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் மாடிப்படியை நோக்கி நடந்தார். ஒவ்வொரு படியையும் மிகவும் சிரமப்பட்டு ஏறினார். அவருடைய கண்களில் இருந்த கண்ணீர் அந்த நேரத்தில் அவருடைய உடலில் இருந்த வலியை விட மனதில் ஏற்பட்ட வலியை வெளிப்படுத்தியது. மாடிக்கு சென்றதும் தன்னுடைய அறைக்குள் நுழைந்தார். சுற்றிலும் ஒரு முறை பார்த்தார். பல ஆண்டுகளாக தன்னுடன் இருந்த சில உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டார். ஒரு சிறிய பையை கையில் பிடித்து கொண்டு மீண்டும் கீழே இறங்கி வந்தார். இந்த முறை யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. வீட்டின் வாசலை தாண்டி மெதுவாக வெளியே நடக்க ஆரம்பித்தார். ராமநாதன் வீட்டை விட்டு வெளியேறி செல்வதை பாலாஜி பார்த்து கொண்டே நின்றான். அவனுடைய கண்கள் அப்பாவின் உருவத்தை பின்தொடர்ந்தன. ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. மலர்விழியும் மாமனார் வீட்டை விட்டு செல்வதை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள்.
போகாதீங்க என்று அவளும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மலர்விழி சமையலறைக்குள் சென்று தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இப்போ போகட்டும், திரும்பி வராம இருந்தா சரிதான் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டாள். அவளுடைய அந்த வார்த்தைகள் பாலாஜியின் காதில் விழுந்தன. அவன் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கண்களின் ஓரத்தில் மட்டும் சிறிய நீர்த்துளி தேங்கியது. அது தன்னுடைய தந்தைக்காக வந்த கண்ணீர் என்பது அவனுக்கே தெரியும். அதை யாரும் பார்க்கக்கூடாது என்பது போல் அவன் மெதுவாக தலையை திருப்பி அந்த கண்ணீரை துடைத்து கொண்டான். வீட்டை விட்டு வெளியே வந்த ராமநாதன் வேகமாக சில அடிகள் நடந்தார். ஆனால் வயதான உடல் அதற்கு மேல் வேகமாக நடக்க ஒத்துழைக்கவில்லை. மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். எங்கே போவது, என்ன செய்வது என்ற கேள்விகளுக்கு அவரிடமே பதில் இல்லை. அந்த வீட்டை விட்டு எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து கொண்டே சென்றார். இறுதியில் ஒரு பேருந்து நிறுத்தம் வந்தது. அங்கிருந்த நிழற்குடையின் கீழ் சென்று அமர்ந்தார். கையில் இருந்த சிறிய பையை அருகில் வைத்து கொண்டார். அவருடைய கண்கள் மட்டும் சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. எங்கே செல்வது என்று தெரியவில்லை. யாரிடம் செல்வது என்றும் தெரியவில்லை. சிறிது நேரத்தில் சிலர் வந்து அவருக்கு அருகில் அமர்ந்தார்கள். அவர்களுக்கான பேருந்து வந்ததும் எழுந்து சென்று விட்டார்கள். மீண்டும் அந்த இடம் வெறிச்சோடியது. நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், பல மணி நேரங்கள் கடந்தும் ராமநாதன் அதே இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்போதைக்கு அவருடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது. என் மகன் என்னை தேடி வருவானா என்று மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டார். அப்போது திடீரென்று ஒரு வேன் வந்து அவருக்கு அருகில் நின்றது. வேனின் ஓரத்தில் எழுதப்பட்டிருந்த சில வார்த்தைகள் மட்டும் ராமநாதனின் கண்களில் பட்டன. முதியோர் ஆசிரமத்தின் வேனிலிருந்து ஒருவர் இறங்கி ராமநாதனின் அருகில் வந்தார். ஐயா, ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது உதவி வேண்டுமா? ராமநாதன் அவரை பார்த்தார். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர் அமைதியாகவே அமர்ந்திருந்தார். அந்த நபர் மீண்டும் மெதுவாக பேசினார். நாங்கள் ஒரு முதியோர் ஆசிரமம் நடத்திட்டு இருக்கோம் ஐயா. ஆதரவில்லாமல் இருக்கிற முதியவர்கள் யாராவது இருந்தால் அவங்கள எங்களோட கூட்டிகிட்டு போய் பராமரிக்கிறது தான் எங்களுடைய சேவை. சிறிது நேரம் ராமநாதனை பார்த்துவிட்டு அவர் தொடர்ந்தார். நான் இந்த வழியாக போகும்போது நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தேன். 1 மணி நேரம் கழித்து திரும்பவும் இதே வழியாக வருகிறேன். அப்போதும் நீங்கள் இங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு யாரும் இல்லையா என்று கேட்டார். ராமநாதனின் கண்கள் கலங்கின. யாரும் இல்லை என்பது போல் அவர் மெதுவாக தலையை மட்டும் அசைத்தார். சரி ஐயா, அப்ப எங்களோட வாங்க என்றார் அந்த நபர். ராமநாதன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். இதற்கு மேல் இங்கேயே இருந்து என்ன செய்வது என்று மனதிற்குள் நினைத்தவர் பிறகு தன்னுடைய சிறிய பையை எடுத்துக்கொண்டு மெதுவாக எழுந்தார். அந்த வேனில் ஏறினார். சிறிது நேரத்தில் அந்த வேன் ஒரு முதியோர் ஆசிரமத்தின் பெரிய வாசலுக்குள் நுழைந்தது. ராமநாதன் சுற்றிலும் பார்த்தார். அந்த இடம் அவருடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருந்த கட்டிடங்கள், சுற்றிலும் மரங்கள், ஒழுங்காக அமைக்கப்பட்டிருந்த அறைகள், அங்கே இருந்த முதியவர்களுக்கு தேவையான வசதிகள் என்று அனைத்தும் நன்றாக இருந்தது. வேனிலிருந்து இறங்கிய ராமநாதன் தயக்கத்துடன் அந்த நபரிடம் கேட்டார். தம்பி, இது இலவசமாக இருக்கிற முதியவர்களுக்கான இடமா? என்கிட்ட பணம் எதுவும் இல்லை என்றார். அந்த நபர் புன்னகைத்தார். ஐயா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இலவசமாகத்தான் இருக்காங்க. நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதி வாங்குகிறோம். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கான செலவு என்னன்னு கணக்கு காட்டி அந்த நிதியை பெறுவோம். அந்த நிதியில்தான் இந்த சேவை நடக்குது. அதனால் நீங்கள் தயங்காமல் இங்கே தங்கலாம் என்றார். ராமநாதன் அமைதியாக தலையசைத்தார். அவருடைய மனதில் இருந்த ஒரு பெரிய பயம் அந்த நொடியில் குறைந்தது. அவருடைய பெயர், பழைய முகவரி உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து கொண்டனர். பிறகு அவருக்கென ஒதுக்கப்பட்ட அறையை காட்டினார்கள். அறைக்குள் சென்ற ராமநாதன் மெதுவாக நாற்காலியில் அமர்ந்தார். பல நாட்களுக்கு பிறகு அவருடைய மனதில் ஒரு சிறிய நிம்மதி ஏற்பட்டது. குறைந்தபட்சம் இங்கே யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டியதில்லை என்று நினைத்து கொண்டார். அதன் பிறகு நாட்கள் மெதுவாக நகரத் தொடங்கின. அங்கே இருந்த சில முதியவர்கள் அவரிடம் வந்து பேச ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய கதைகளையும் கேட்டார். தன்னுடைய கதையையும் சில சமயங்களில் பகிர்ந்து கொண்டார். ஆனால் ஒவ்வொரு இரவும் தனியாக படுத்துக்கொள்ளும்போது அவருடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் வந்து கொண்டிருந்தது. எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடிய தைரியம் என் மகனுக்கு இல்லையே என்ற எண்ணம் வந்தவுடனே
அவரது கண்கள் கலங்கிவிடும். நாட்கள் சென்றன. அந்த ஆசிரமத்திற்கு வந்து 3 மாதங்கள் கடந்து விட்டிருந்தது. ஆனால் பாலாஜி ஒரு முறை கூட அவரை தேடி வரவில்லை. ஒரு தொலைபேசி அழைப்பு கூட இல்லை. அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்கக்கூட அவனுக்கு தோன்றவில்லை. அது ராமநாதனின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. ஒரு நாள் மாலை ஆசிரமத்தின் தோட்டத்தில் தனியாக அமர்ந்திருந்தார். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். அவருடைய முகத்தில் ஆழ்ந்த சோகம். ஆனால் அந்த சோகத்துக்குள் அன்று ஒரு புதிய எண்ணம் உருவாகத் தொடங்கியது. அந்த எண்ணத்தை செயல்படுத்த முடிவெடுத்தார். வருடங்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தன. ராமநாதன் ஆசிரமத்திற்கு வந்து 2 வருடங்கள் கடந்திருந்தது. அந்த 2 வருடங்களில் அவர் வாழ்க்கையே மாறியிருந்தது. அவர் பயிற்சி அளித்த மாணவர்களில் பலர் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு மற்றும் பிற நல்ல பணிகளில் தேர்வாக தொடங்கினர். ஆரம்பத்தில் 40-50 மாணவர்களுக்குத்தான் அவர் வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்கும் விதம் மாணவர்களுக்கு பிடித்து போக நாளுக்கு நாள் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. ராமநாதன் ஐயாவிடம் கணக்கு படித்தால் கண்டிப்பாக புரியும் என்று மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தனர். அந்த முதியோர் இல்லத்தில் இருந்த அனைவருக்கும் ராமநாதன் மீது தனி மரியாதை உருவானது. அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருப்பதை உணர ஆரம்பித்திருந்தார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஆசிரமத்தில் இருக்கும் முதியவர்களை அருகிலுள்ள பூங்கா, விளையாட்டு மைதானம் அல்லது சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் அனைவரையும் மாவட்டத்திலேயே மிகப்பெரியதாக இருந்த ஒரு பூங்காவிற்கு அழைத்து சென்றிருந்தனர். பசுமையான மரங்கள், குழந்தைகளின் விளையாட்டு சத்தம், அங்கும் இங்குமாக குடும்பத்தினர் அமர்ந்திருந்த காட்சிகள் அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் ராமநாதன். அப்போது அவருக்கு அருகில் வயதான தம்பதியினர் 2 வந்து அமர்ந்தனர். சிறிது நேரத்தில் ராமநாதன் அவர்களிடம் பேச்சு கொடுத்தார். நீங்கள் 2 பேரும் இங்கே எப்படி வந்தீங்க? அந்த வயதானவர் புன்னகைத்தார். எங்கள் பிள்ளைங்க பேரன் பேத்திகளோட வந்திருக்கோம் ஐயா. அருகில் இருந்த அவருடைய மனைவியும் மகிழ்ச்சியாக சொன்னார். எங்கள் மகனும் மருமகளும் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. மருமகள்னு சொல்லவே மனசுக்கு வராது ஐயா. எங்கள் மகள் மாதிரியே பார்த்துக்கிறா. எங்களை அவ்வளவு பாசமாக கவனிச்சுக்கிறா. அந்த வார்த்தைகள் ராமநாதனின் காதில் விழுந்ததும் அவர் அமைதியாகி விட்டார். அவருடைய முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. அந்த வயதான தம்பதியினர் தங்களுடைய மருமகளை பற்றி உயர்வாக பேசிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் ஒரு பெண் அவர்களை தேடி வந்தாள். அவள் முகத்தில் அன்பான புன்னகை. அத்தை, மாமா, கேன்டீனுக்கு போகலாம் வாங்க. பிள்ளைங்க ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க. உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றாள். அந்த முதிய தம்பதியினர் உடனே எழுந்தனர். அவர்கள் இருவரும் ராமநாதனை பார்த்து நாங்கள் போயிட்டு வர்றோம் ஐயா என்று சொல்லிவிட்டு தங்களுடைய மருமகளுடன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தனர். ராமநாதன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த பெண் நடந்து செல்லும்போது ஒரு முறை ராமநாதனை திரும்பி பார்த்தாள். அவருடைய கண்களை பார்த்ததும் ஒரு சிறிய புன்னகையை உதிர்த்தாள். பிறகு தன்னுடைய மாமனார் மாமியாருடன் தொடர்ந்து நடந்து சென்றாள். அந்த பெண்ணை பார்த்ததும் ராமநாதனின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. பிறகு அங்கிருந்த அனைவரும் மாலையில் முதியோர் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தனர். அடுத்த நாள் வகுப்பு முடிவதற்கு முன் ராமநாதன் மாணவர்களிடம், இங்கே உங்களுக்கெல்லாம் இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. முடிந்தவரை இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் என்றார். அப்போது மாணவர்களில் ஒருவன் எழுந்து நின்றான். ஐயா, இலவசமெல்லாம் இல்லை, நாங்கள் 3000 ரூபாய் பணம் கட்டியிருக்கோம் என்றான். ராமநாதன் சற்றே அதிர்ச்சி அடைந்தார். என்னப்பா சொல்கிற? இலவசமாக தானே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் என்றார். இல்லை ஐயா, 3000 ரூபாய் ஒரு முறை கட்டினா போதும், அதுக்கப்புறம் வேற கட்டணம் எதுவும் கிடையாது என்றான். அந்த பதில் ராமநாதனின் மனதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அன்றைய வகுப்பை முடித்துவிட்டு நேராக மேலாளரை பார்க்க சென்றார். மேலாளர் அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அப்போது புதிதாக ஒரு முதியவரை ஆசிரமத்தில் சேர்ப்பதற்காக ஒரு தம்பதியினர் வந்திருந்தனர். மேலாளர் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். ராமநாதன் வெளியே அமர்ந்திருந்தாலும் உள்ளே பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் அவருடைய காதில் தெளிவாக விழுந்தன. 1,00,000 ரூபாய் முதலில் இங்கே சேர்க்கும்போது கட்டணமாக செலுத்த வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே அப்படித்தான் சேர்ந்திருக்காங்க. அந்த தொகை இருந்தால்தான் இவ்வளவு வசதிகளையும் பராமரிப்பையும் நாங்கள் தொடர்ந்து செய்ய முடியும் என்றார் மேலாளர். அந்த வார்த்தைகளை கேட்ட ராமநாதனின் மனம் அதிர்ந்தது. 1,00,000-மா? அப்படியென்றால் இது இலவச முதியோர் இல்லம் இல்லையா என்று மனதிற்குள் எண்ணினார். மேலாளர் தொடர்ந்து, வெளிநாட்டிலிருந்து கிடைக்கிற நிதியை மட்டும் வைத்து இவ்வளவு பெரிய இடத்தை பராமரிக்க முடியாது. அதனால்தான் முதல் முறையாக மட்டும் இந்த தொகையை வாங்குகிறோம் என்றார்.
சிறிது நேரத்தில் அந்த தம்பதியினர் அங்கிருந்து சென்றனர். ராமநாதன் உடனே உள்ளே சென்றார். தம்பி, இங்கே முதல்ல சேரும்போது 1,00,000 ரூபாய் கட்டணுமா? ஆமா ஐயா, அவர் மிகவும் சாதாரணமாக பதிலளித்தார். இந்த 4 வருடங்களில் ராமநாதன் இங்கு எப்படி வந்தார், யார் அழைத்து வந்தார்கள் என்பதெல்லாம் மேலாளரின் நினைவிலிருந்து மறந்து போயிருந்தது. அப்படின்னா நான் மட்டும் எப்படி எந்த பணமும் கட்டாமல் இங்கே வந்து சேர்ந்தேன் என்றார். அந்த கேள்வியை கேட்டதும் மேலாளரின் முகம் மாறியது. அவரை பற்றிய உண்மைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தது. இனி உண்மையை மறைக்க முடியாது என்று நினைத்தவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார். ஐயா, உங்கள் மகன் எங்களிடம் ஏற்கனவே பேசி பணத்தை கட்டியிருந்தார். நான் சொல்லும்போது வந்து என் அப்பாவை அழைச்சிக்கிட்டு போகணும்னு சொல்லியிருந்தார். நீங்கள் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறியதும் உங்கள் மகன் எங்களுக்கு தகவல் கொடுத்தார். உங்கள் புகைப்படத்தையும் அனுப்பி எப்படியாவது உங்களை தேடி அழைத்து வந்து இங்கே பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள சொல்லியிருந்தார். ராமநாதனின் தொண்டை அடைத்தது. நாங்களும் உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு தேட ஆரம்பித்தோம். அப்போதுதான் நீங்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் தனியாக உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்தோம். ராமநாதனின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அவர் மெதுவாக கேட்டார், அதெல்லாம் சரி, ஆனால் மாணவர்களிடம் ஏன் இப்போ பணம் வாங்குறீங்க? இங்கே இலவசமாக தானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். மேலாளர் ஒரு பெருமூச்சு விட்டார். அதுவும் உங்கள் மகனோட ஏற்பாடு தான் ஐயா. உங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ரொம்ப பிடிக்கும், அதுதான் உங்களை உயிர்ப்போட வைத்திருக்கும் என்று உங்கள் மகன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால் உங்களுக்காக போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக வகுப்பு நடத்தக்கூடிய இடத்தை இங்கே ஏற்படுத்தி அதற்கான ஆரம்ப செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார். ராமநாதனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி விட்டது. எல்லா செலவுகளையும் அவரால் மட்டும் சமாளிக்க முடியவில்லை. அதனால்தான் வேறு வழி இல்லாமல் மாணவர்களிடம் ஒரு சிறிய தொகையை மட்டும் வாங்க ஆரம்பித்தோம். சில நொடிகள் அமைதி. பிறகு மேலாளர் மெதுவாக தொடர்ந்தார். இன்னொரு விஷயமும் இருக்கு ஐயா. ராமநாதன் மேலாளரை பார்த்தார். 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் மகன் இங்கே வந்து தூரத்தில் இருந்து உங்களை பார்த்துட்டு போவார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமநாதனின் மூச்சே நின்றது போல இருந்தது. அப்படி ஒரு முறை வந்தபோது நீங்கள் ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தீங்க. உங்களை அப்படி பார்த்ததும் அவரால் தாங்கிக்க முடியலை. எப்படியாவது என் அப்பாவை மீண்டும் உயிர்ப்போடும் உற்சாகத்தோடும் வைத்திருக்கணும். அவர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை மாணவர்களோடு இணைச்சி வைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்னு எங்களிடம் கெஞ்சி கேட்டார். ராமநாதன் எதுவும் பேசவில்லை. மெதுவாக எழுந்தார். அங்கிருந்து தன்னுடைய அறையை நோக்கி நடந்தார். அவருடைய நடையில் இப்போது ஒரு புதிய கம்பீரம் இருந்தது. நான் என் மகனை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். என் முன்னால் வந்து நிற்பதற்கு அவனுக்கு மனமில்லாமல் போயிருக்கலாம். ஆனால் என்னை விட்டுவிட அவனுக்கு மனமில்லையே என்று நினைத்தபோது அவருடைய உள்ளம் பெருமையால் நிரம்பியது. அன்று இரவு ராமநாதன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கினார். 2 நாட்களுக்கு பிறகு ஆசிரமத்தில் தன்னுடன் இருந்த ஒரு முதியவரிடம் ராமநாதன் தன்னுடைய மகனை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தார். அந்த முதியவர் சிரித்து கொண்டே கேட்டார், நீங்கள் இவ்வளவு நல்ல பிள்ளைன்னு சொல்கிறீங்களே, அவன் வந்து ஒரு முறை உங்களை பார்த்துட்டு போகக்கூடாதா? அந்த கேள்வி ராமநாதனை சில நொடிகள் அமைதியாக்கியது. பிறகு அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். அவன் என் அருகில் வந்து நிற்க முடியாமல் போனதற்கு காரணம் நான் தான். என்ன சொல்கிறீங்க? ராமநாதன் ஆழமாக மூச்சு இழுத்தார். கடந்த வாரம் நம்மை பூங்காவுக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா? அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் வேறு யாரும் இல்லை, என் மகனுடைய காதலி. அவளை எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டுக்கே என் மகன் அவளை தோழின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். என்னை பார்த்தாலே அப்பா அப்பான்னு பாசமாக பேசுவாள். ராமநாதனின் குரல் மெதுவாக நடுங்கியது. ஒரு நாள் என் மகன் அவளையே திருமணம் செய்து கொள்ளணும்னு என்னிடம் வந்து கேட்டான். ஆனால் ஜாதி வேறன்னு சொல்லி நான் அந்த திருமணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. என் மகன் எவ்வளவோ கெஞ்சினான். அவளும் என்னிடம் வந்து உங்கள் மகனை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள், நான் உங்களை என் பெற்றோரை போல பார்த்து கொள்கிறேன்னு கெஞ்சினாள். ராமநாதனின் கண்கள் மீண்டும் கலங்கின. ஆனால் நான் தான் முடியவே முடியாதுன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அன்னைக்கு பூங்காவில் அந்த பெண்ணை பார்த்தேன். அவள் தன்னுடைய மாமனார் மாமியாரை பெற்றோரை போல பார்த்துக்கிட்டு இருந்தாள். அந்த காட்சியை பார்த்ததும் என் மனசு உடைஞ்சு போச்சு. அவருடைய குரல் தளர்ந்தது. என் மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்காததற்கான பலனைத்தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று ஏதோ ஒரு உணர்வு அவருக்குள் ஏற்பட்டது. யாரோ தூரத்திலிருந்து தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல இருந்தது. அவர் மெதுவாக திரும்பி பார்த்தார். சிறிது தொலைவில் 2 கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது.
ராமநாதன் பேசுவதை நிறுத்தினார். சில நொடிகள் அந்த கண்களையே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த நொடியில் அந்த உருவம் அங்கிருந்து மெதுவாக மறைந்தது. அவர் மனதில் அவருடைய மகனின் நினைவுகள் நிழலாடத் தொடங்கின. அவன் என் அருகில் வரவில்லை என்றாலும் அவன் என் மகன் என்று மனதிற்குள் நினைத்து மகிழ்ந்து கொண்டார். அந்த சந்தோஷத்தில் மீதி நாட்களையும் முதியோர் இல்லத்தில் உற்சாகமாக கழித்தார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.